வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி. தமிழ்நாடு அரசு எதிராக தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். திட்டறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து அதிர்ச்சி அளிக்கிறது. காவிரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடகம் கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி மௌனமாக இருந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மேகதாது அணை திட்டம் எந்த வகையிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடாது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க நவம்பர் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கோவை வருகிறார் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மேகதாட்டில் காவிரியில் அணை கட்ட கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி அளித்ததற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்கின்ற இடத்தில் அணை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இது தமிழகத்தின் உரிமையை பாதிக்கும் என்பதால் தமிழ்நாடு அரசு இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் மேகதாட்டு அணை குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசிற்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி கவாய் மற்றும் நீதிபதிகள் வினோத் சந்திரன், அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு அணை கட்டுவதால் தமிழக விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படும் என்று தமிழக அரசின் வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் சார்பில் வாதிட்ட சியாம் திவான், தமிழ்நாட்டிற்கு 177 TMC தண்ணீர் வழங்க கர்நாடக அரசு கடமைப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் மனு தேவையற்றது என்றும் தெரிவித்தார். அப்போது தமிழ்நாடு அரசின் எதிர்ப்புகள், வல்லுநர் குழுக்களின் கருத்துக்கள், காவிரி நீர் ஒழுங்காற்று வாரியம், காவிரி மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றின் கருத்துக்களை பரிசீலித்த பின்னரே இத்திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்பதால் தமிழ்நாடு அரசின் செயல் முதிர்ச்சியற்றது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் உச்சநீதிமன்றம் காவிரி ஆணையம் ஆகியவற்றின் அறிவுறுத்தலின்படி குறித்தளவில் நீர் திறந்துவிடுவது கர்நாடக அரசின் கடமை என்றும் தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். மேலும் கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் அளித்ததால் அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்று தெரிவித்த நீதிபதிகள் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தனர். மேகதாது அணை விவகாரத்தை காவிரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடகம் கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி மௌனமாக இருந்ததை கண்டித்துள்ளேன் என்றும் திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசிற்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய நீர் ஆணையத்திடம் வழங்கும் போது தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்று குழு ஆகியவற்றிடம் கருத்து கேட்ட பிறகே முடிவு எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் ஜீவ நதியாக உள்ள காவிரி நதி நீரை நம்பிதான் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது எனவும் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்டறிக்கை தயாரிக்க இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்று தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை வைக்காமல் இத்தீர்ப்பிற்கு வழிவகுத்த திமுக அரசின் முதலமைச்சருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரியில் உள்ள நம் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும் என்றும் ஏற்கனவே அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றும் நீதிமன்றத்தில் இதுபோன்ற தீர்ப்பு வருவதற்கு கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்றும் தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் எந்த வகையிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக மாநில அரசு சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது தமிழ்நாட்டின் நீர்வள உரிமைகளுக்கு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது என்றும், காவிரி நீர் ஒழுங்காற்று முறை ஆணையம், காவிரி நீர் பகிர்வு குறித்த நிலைமைகள், தமிழக விவசாயிகளின் ஆயுள், வாழ்வாதாரம் ஆகியவற்றை முழுமையாக புறக்கணிக்கும் வகையில் இந்த அனுமதி அமைந்துள்ளது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தின் உரிமைகளை காக்கும் வகையில் தமிழக அரசு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு காவிரி நீர் ஒழுங்குமுறை ஆணையம் வழிகாட்டியுள்ள குறிக்கோள்கள் மற்றும் முந்தைய தீர்ப்புகள் அனைத்தையும் முன்வைத்து மேகதாது அணை திட்டத்தை தடுக்க அரசோடு இணைந்து தமிழ்நாடு காங்கிரஸ் சட்ட போராட்டம் நடத்தும் என்றும் உறுதுணையாக நிற்கும் என்றும் தெரிவித்த அவர், மேகதாது அணை திட்டம் எந்த வகையிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடாது என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவிருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அரசு விவசாயத்திற்கு உரிய முன்னுரிமை அளிப்பதில்லை என்றும், பிரதமர் நரேந்திர மோடி வரும் 19ஆம் தேதி கோவை வருகிறார். தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாட்டில் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட விவசாய விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார் எனவும், பிரதமர் விவசாயத்திற்காக பிரத்யேகமாக நேரத்தை ஒதுக்கி வருவது குறிப்பிடத்தக்கது எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வருகின்றனர், குற்றங்கள் பெருகி வருகின்றனர், திமுக அரசு காவல்துறையை சரியாக கையாளவில்லை, காவல்துறை கோட்டை விட்டுள்ளது என்றும், கோவை கல்லூரி மாணவி சம்பவத்தை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் என்றும், முதலமைச்சர் காவல்துறையை இன்னும் சிறப்பாக கையாள வேண்டும் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வாக்காளர் திருத்தத்தின் சாராம்சம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், வாக்காளர் திருத்தத்தை சரியாக தான் செய்கிறார்கள் என்றும் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சரத்குமார் தெரிவித்தார். நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்தார். அதனையடுத்து பாஜகவில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தன்னோடு தனது கட்சியில் பணியாற்றி பாஜகவில் இணைந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் பொறுப்புகள் வாங்கி கொடுத்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் மாவட்டம் மற்றும் பல்வேறு அணிகளிலும் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. பொறுப்புகளை பெற்றவர்கள் ஒன்றிணைந்து சென்னை எழும்பூரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் சரத்குமாருக்கு பாராட்டு விழா நடத்தினர். அப்போது தன்னோடு தொடர்ந்து பயணிக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்காளர் திருத்தத்தின் சாராம்சம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், விடுபட்டவர்களை இணைப்பதற்கு, மறைந்தவர்களை நீக்குவதற்கும், புதிதாக இளைஞர்களை சேர்ப்பதற்கும் இந்த வாக்காளர் பட்டியல் உதவும் என்றும், இதை சரியாக தான் செய்கிறார்கள், யாரையும் நீக்குவதற்காக அல்ல, இருப்பதை சரிபார்ப்பதற்காக தான் எனவும், எஸ்ஐஆர் எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று எனக்கே தெரியவில்லை எனவும் சரத்குமார் தெரிவித்தார். கரூரில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தால் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து விண்ணப்ப படிவங்களை நேரடியாக வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் PLO அதிகாரிகளுக்கும் பதிலாக கரூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகிகள் PLO அதிகாரிகளை மிரட்டி படிவங்களை பெற்று தங்கள் இஷ்டம் போல் நிரப்பி வருகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் திமுகவினர் செய்த முறைகேடுகளை புகைப்பட ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று புகார் அளித்தார். புகார் அளித்த பின் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது PLO அதிகாரிகளுக்கும் வாக்காளர் திருத்த பணிகள் குறித்தும் ஏற்கனவே பயிற்சி வழங்கப்பட்டிருந்ததும், ஒரு சில PLO அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுகின்றனர் எனவும், திமுகவினர் குறிப்பிட்ட PLOக்களை மிரட்டி அவர்களிடம் உள்ள விண்ணப்ப படிவங்களை பெற்று தாங்களாகவே நிரப்பி வருகின்றனர் என்றும் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், பாட்டாளி மக்கள் கட்சியின் 99% உறுப்பினர்கள் அன்புமணியின் பக்கம் இருப்பதாக அக்கட்சியின் வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார்.
சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் துவக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவரின் வாகனத்தை பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவரின் இடத்தில் நிறுத்தியதில் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இது தொடர்பாக இரு பிரிவினருக்கும் எதிராக காவல்துறையினர் 4 வழக்குகள் பதிவு செய்தனர். இந்நிலையில் ஒரு தரப்பு பாமக ஆதரவாளர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி சென்னை மயிலாப்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் பாமக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மனு அளித்த பின்னர் வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அருளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். வாணியம்பாடி அருகே மனைவியின் கள்ளக்காதலை தட்டி கேட்ட கணவனை கள்ளக்காதலன் இரவு நேரத்தில் வீடு புகுந்து கத்தியால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மில்லத் நகர் பகுதியில் அப்புன்ராஜ் என்பவர் மனைவி ஜீவா மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஜீவா திருமண வாழ்க்கையை மீறி பிரேம்குமார் என்ற வாலிபருடன் கள்ள உறவில் இருந்துள்ளார். இதனை அறிந்த ஜீவாவின் கணவர் அப்பன்ராஜ் சில மாதங்களுக்கு முன்பு பிரேம்குமாரை கண்டித்துள்ளார். இதனால் ஜீவா பிரேம்குமாரின் உறவை துண்டித்தார். இந்நிலையில் நேற்றிரவு அப்புன்ராஜ் தனது மனைவி ஜீவா மற்றும் 2 குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். இரவு நேரத்தில் வீட்டின் பின்பக்க சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்ற பிரேம்குமார் அப்புன்ராஜிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக தாக்கியதில் அப்புன்ராஜ் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்ததும் பிரேம்குமார் அங்கிருந்து தப்பி சென்றார். இதனைத் தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த அப்புன்ராஜை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அப்புன்ராஜை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பிரேம்குமாரை தேடி வருகின்றனர். அரியலூர் மதுக்குன்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் ஏலம் விட்டனர். அரியலூர் மாவட்டம் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்பிரமணிய சாஸ்திரி தலைமையில் ஏலம் விடப்பட்டனர். அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட 28 வாகனங்களை ஏலம் எடுக்க முன்பணம் செலுத்தி பதிவு செய்தவர்கள் ஏலம் கேட்க அனுமதிக்கப்பட்டனர். அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக போட்டி போட்டு ஏலம் எடுத்தனர். ஏலம் எடுத்தவர்கள் ஏலம் எடுத்த தொகையுடன் GST தொகையை செலுத்தி வாகனத்தை எடுத்து சென்றனர். திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அகல் விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையார் திருக்கோவிலின் முக்கிய திருவிழாவாக கருதப்படும் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கார்த்திகை தீப திருநாளில் மக்கள் தங்களது வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். அவ்வாறு ஏற்றப்படும் தீபத்தின் மூலம் அண்ணாமலையார் வீடுகளில் எழுந்தருளி அருள் பாலிப்பார் என்பது மக்களின் ஆன்மீக நம்பிக்கை. இதனால் பொதுமக்கள் கார்த்திகை தீப திருநாள் அன்று தங்களது வீடுகள், தோட்டங்கள் மற்றும் கடைகளில் அகல் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரையிட்டு விளக்கேற்றி வழிபட்டு வருகின்றனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 100க்கு மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அகல் விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கார்த்திகை தீப திருவிழா இன்னும் 1 மாதம் இருக்கும் நிலையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்ணை பிசைந்து பதப்படுத்தி அகல் விளக்கு செய்து வருகின்றனர். இருப்பினும் நவீன கால வளர்ச்சி காரணமாக அச்சு விளக்குகள், பிளாஸ்டிக் விளக்குகள், பீங்கான் விளக்குகள் உள்ளிட்டவையின் வரத்து காரணமாக மண்ணால் செய்யப்பட்ட அகல் விற்பனை பாதிப்படைந்துள்ளதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஓமலூர் அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய கோர விபத்தில் வாலிபர் தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தீவட்டிப்பட்டியிலிருந்து டேனிஸ்பேட்டை செல்லும் வழியில் சந்தைப்பேட்டை அருகே செங்கல் சூளையில் செங்கல் பாரம் ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்த லாரியை ஓட்டுநர் சாலையில் இயக்க முயற்சித்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் கௌதம் என்பவர் லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்தில் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது டேனிஸ்பேட்டையில் வசிக்கும் அண்ணாதுரை என்பவரது மகன்
மகன் கௌதம் என்பதும் பெயிண்டர் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் தலைக்கவசம் அணியாமல் சென்றதால் உயிரிழப்பு ஏற்பட்டது என காவல்துறையினர் தெரிவித்தனர். இளைஞர் கௌதமின் உடலை பார்த்து அவர்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கதறி எழுதனர். இதையடுத்து காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே கோவளம் கடல் பகுதிகளில் புதைந்திருந்த நிலையில் காணப்பட்ட கண்டெய்னர்களின் பாகங்களை ஸ்கூபா டைவ் படையினர் அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து எம்எஸ்சி நிறுவனத்திற்கு சொந்தமான எம்எஸ்சி எல்சா 3 என்ற சரக்கு கப்பல் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி 600 கண்டெய்னர்களுடன் கொச்சி துறைமுகத்திற்கு சென்றபோது கொச்சியிலிருந்து 38 நாட்டிக்கல் ஆழ்கடலில் ஏற்பட்ட சூறை காற்றில் சிக்கி கடலில் கவிழ்ந்தது. விபத்தில் கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் சேதமடைந்ததுடன் கன்னியாகுமரி, கொல்லம், ஆலப்புழா மாவட்டத்தின் கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கியது. இந்நிலையில் தற்போது திருவனந்தபுரம் மாவட்டம் கோவளம் அசோக கடற்கரை பகுதியில் ஆழ்கடலில் கண்டெய்னர்களின் பாகங்கள் கடலில் புதைந்த நிலையில் காணப்படுகிறது. தற்போது சிப்பி மீன்களின் சீசன் என்பதால் சிப்பி மீன்கள் எடுக்கும் கடலுக்குள் செல்லும் மீனவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து ஆழ்கடலில் மூழ்கும் ஸ்கூபா டைவ் படையினர் கடலில் மூழ்கி கண்டெய்னர் பாகங்களை கண்டுபிடித்ததுடன் அதனை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 1,18,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதிக்கு உட்பட்ட செருவங்கி, ஜோகி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,18,00,000 மதிப்பீட்டில் தார் சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் செருவங்கி பொது தெருவில் சாலை பணிகள் நடைபெற்று வரும் இடத்திற்கு நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் சென்று அளவுகோலின் மூலம் சாலையின் தரத்தை ஆய்வு மேற்கொண்டார். இதில் நகராட்சி உறுப்பினர் தீபிகா மற்றும் சமூக ஆர்வலர் தயாளன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் ஆணையத்தின் தவறை ஒப்புக்கொண்ட ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான டில்லி பாபு நன்றி தெரிவித்துள்ளார். வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான டில்லி பாபு இன்று தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குகள் முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என டில்லி பாபு தெரிவித்தார். மேலும் எங்களது தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திரட்டு நடைபெறுகிறது என தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே வருகிறார். ஆனால் அந்த குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் என்றும் இது ஆதாரமற்ற குற்றம் என கூறுகின்றார்கள். ஆனால் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இளம் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டினை வழிமொழிந்திருக்கிறார் என்றும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் டில்லி பாபு தெரிவித்துள்ளார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது 2 குழந்தைகளையும் மீட்டு தருமாறு இஸ்லாமிய பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தோப்புத்துறை பகுதியைச் சேர்ந்த ஜெரினா என்ற இஸ்லாமிய பெண் தனது 2 குழந்தைகளையும் மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளார். மனு அளித்த பின்னர் ஜெரினா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இளநிலை பொறியாளராக பணிபுரிந்து வரும் மணிதாஸ் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய பின்னர் மணிதாஸ் இப்ராஹிமை 2016ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் எனவும் எங்களுக்கு 3 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தையும் என 4 குழந்தைகள் உள்ளதாக ஜெரினா தெரிவித்தார். மேலும் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதின் காரணமாக மணிதாஸ் இப்ராஹிம் 2 ஆண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவரின் சொந்த ஊரான திருத்துறைப்பூண்டியை அடுத்த மணலி கிராமத்தில் தங்கிக் கொண்டு வேறொரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் எனவும் தற்போதுதான் 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு தவித்து வருவதாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதனால் தனது 2 ஆண் குழந்தைகளையும் மீட்டுத்தர மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்லாமிய பெண் ஜெரினா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில துணைச் செயலாளர் முருகவேல் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கௌரவ தலைவர் சிவகுமார் கலந்து கொண்டு கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவராக நாகலிங்கத்தையும், செயலாளராக அருண்குமாரையும், பொருளாளராக சக்திவேலையும் தேர்வு செய்தார். மேலும் மாவட்ட துணைத் தலைவர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பொறுப்பாளர்களை நியமித்து தலைவர் சிவகுமார் சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழக அரசு இசை கலைஞர்களுக்கு 50% பஸ் பாஸ் வழங்கியுள்ளது என்றும், மகளிருக்கு இலவச பேருந்து சலுகை வழங்கியதை போன்று குறைந்தபட்சம் உள்ள இசை கலைஞர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இலவச பேருந்து பயணத்தை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து கூட்டத்தில் நலிந்த கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவது குறித்தும், விரைவில் மாநில மாநாடு நடத்தப்படுவது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் கடலூர் மாவட்ட ஆலோசகர் வேலாயுதம், கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் மாய முனுசாமி, செயலாளர் சின்னதுரை, பொருளாளர் சிவகுமார் உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் மாரியப்பன் நன்றி தெரிவித்தார். பாடலூரில் நள்ளிரவில் நகைக்கடையில் காவலாளியை கட்டி போட்டு மர்ம கும்பல் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூரில் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழரசன் என்பவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நகைக்கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் நகைக்கடையை பூட்டிவிட்டு அதே ஊரைச் சேர்ந்த காவலாளி ஜெயராமனை காவலுக்கு வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். நள்ளிரவு 2 மணியளவில் காவலாளி ஜெயராமன் நகைக்கடையின் வெளியே கட்டிலில் படுத்து உறங்கியுள்ளார். இதனை நோட்டமிட்டு காரில் வந்த மர்ம நபர்கள் 4 பேர் கட்டிலில் படுத்திருந்த ஜெயராமனின் வாயில் செல்ல டேப்பால் ஒட்டிவிட்டு கை கால்களையும் கட்டி கடைக்கு பின்னால் தூக்கி வீசிவிட்டனர். அதன் பின்னர் கடையின் பூட்டை உடைத்ததும் அலாரம் அடித்த சத்தம் கேட்ட கொள்ளையர்கள் அதிர்ந்தனர். உடனே கடையின் முதலாளி தமிழரசன் செல்போனுக்கு அலாரம் சத்தம் கேட்கவே உடனே தமிழரசன் கடைக்கு வந்ததும் கொள்ளையர்கள் காரில் ஏறி அங்கிருந்து தப்பி சென்றனர். இது குறித்து நகைக்கடையின் உரிமையாளர் தமிழரசன் காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாடலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அடுத்த பாலானந்தல் கிராமத்தில் ரேகன் போக் இந்தியா பவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் நிறுவப்பட்டுள்ள ரேகன் போக் இந்தியா பவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மதன் மோகன் உத்தரவின் பேரில் தொண்டு நிறுவன ஊழியர்கள் திருவண்ணாமலை சுற்றியுள்ள போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு சென்று மருத்துவ முகாமை நடத்தி வருகின்றனர். அதன்படி திருவண்ணாமலை அடுத்த பாலானந்தல் கிராமத்தில் பொது மருத்துவ முகாம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் மருத்துவர் கோகுல்நாத் மற்றும் செவிலியர்கள், மருந்தாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களை பரிசோதித்து அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்கினர். முகாமில் பாலாநத்தம் பகுதியில் உள்ள கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ முகாமிற்கு வந்த பொதுமக்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் உணவு வழங்கினார். கள்ளக்காட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட குருவி மலையில் நடைபெற்ற இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு 180 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 30,644 பயனாளிகளுக்கு 41,362 கோடி மதிப்பீட்டில் அரசு நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இவற்றில் 4,739 பழங்குடியின பயனாளிகளில் 440 பயனாளிகளுக்கும் பிரதான் மந்திரி ஜன்மன் திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 211 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கும் 138 திருநங்கை பயனாளிகளுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் கள்ளக்காட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட குருவி மலையில் 180 பயனாளிகளுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகள் ஐஸ்வர்யா, அன்பரசி உட்பட 180 பயனாளிகளுக்கும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன், காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆசிக் அலி, காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார்,
ஊராட்சி மன்ற தலைவர் நளினி டில்லி பாபு மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆண்கள் கிரிக்கெட், மகளிர் கிரிக்கெட் என பாகுபாடு இன்றி மக்கள் சமமாக பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சென்னை முகப்பேரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் தெரிவித்தார். சென்னை முகப்பேரில் தனியார் மகாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்த மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுருவிற்கு நூற்றுக்கணக்கான வேலம்மாள் பள்ளி மாணவ மாணவிகள் வரிசையாக நின்று கொண்டு கொடிகள் அசைத்து மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். அத்துடன் பள்ளி இசைக்குழு, கலாச்சார கலைஞர்கள், விளையாட்டு சாதனையாளர்கள் ஆகியோர் இணைந்து அணிவகுப்பு மரியாதையுடன் ஹர்மன் பிரீத் கவுரை மேடைக்கு அழைத்து சென்று கௌரவித்தனர். அப்போது மாணவிகளின் முன்னிலையில் கிரிக்கெட் விளையாடி ஹர்மன் பிரீத் அசத்தினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தங்கம் வென்ற செஸ் வீராங்கனை சர்வானிகாவிற்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலையும், ஆசியன் ஒற்றையர் பட்டத்தை முதலாக வென்ற பேட்மிண்டன் வீராங்கனை தீக்ஷா சுதாகருக்கு ரூபாய் 3 லட்சத்திற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. அத்துடன் பல துறைகளில் சாதனை படைத்த 110 சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி 2.5 ஏக்கர் பரப்பளவில் புதிதாக அமைக்கப்பட உள்ள சர்வதேச விளையாட்டு அரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து ஹர்மன் பிரீத் கவுர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கீழமெக்கேல்பட்டி பகுதியில் இருந்து விதிகளை மீறி செம்மண் ஏற்றி சென்ற 50க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த கீழமெக்கேல்பட்டி பகுதியிலிருந்து செம்மண் வெட்டப்பட்டு தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் வேளையில் 500க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் மூலம் எடுத்து செல்லப்படுகிறது. இதனால் மாணவர்கள் அச்சத்துடன் பள்ளிக்கு சென்று வருவதாகவும், அதிக அளவில் விபத்துகளை சந்திப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட ஜெயங்கொண்டம் பகுதி மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்டம் வேட்பாளராக களம் காண உள்ள வினோத் தலைமையில் செம்மண் ஏற்றி சென்ற 50க்கும் மேற்பட்ட லாரிகளை காரைக்குறிச்சி சாலையில் சிறைப்பிடித்து போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். அப்போது விதிமுறைகளை மீறி செம்மண் ஏற்றி செல்லும் லாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விதிமுறைகளை மீறும் லாரிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற ஐப்பசி மாத திருத்தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். வடக்கே உள்ள காசிக்கு நிகரானதாக கருதப்படும் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத திருக்கல்யாண வைபவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் நாள்தோறும் காசி விஸ்வநாதர் சுவாமிக்கும் உலகம்பாலுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை, இரவு நேரங்களில் சுவாமி பூங்கோவில், காமதேனு, சிம்மம், ரிஷபம், அன்ன வாகனம், பல்லக்கு சயனம், கிளி வாகனங்களில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா வந்தார். இதையடுத்து திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 9ஆம் நாளான இன்று உலகம்மனின் திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது. முன்னதாக விநாயகர், முருகன், பராக்கிராம பாண்டிய மன்னர் ஆகிய மூவருக்கும் தடம் பார்த்ததை தொடர்ந்து சிவனடியார்கள் திருவாசகம் முன்னேற்றுதல் நிகழ்ச்சியோடு தேவபாராயணம் முழுக்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நாளான 15ஆம் தேதி மாலை தெற்கு மாசி வீதியில் அம்பாளுக்கு சுவாமி காட்சி தரும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அன்றிரவு கோவிலில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றும் கிராமங்களில் கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அரக்கோணத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க கூட்டம் வட்ட தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமி நாராயணன், கோட்ட செயலாளர் நெடுஞ்செழியன், மாவட்ட பிரச்சார செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் சிவாகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியதுடன்
கிராம நிர்வாக அலுவலர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றும் கிராமங்களில் கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தொடர்ந்து தற்போது SIR தொடர பணி சுமையால் மன உளைச்சல் ஏற்படுவதால் திட்டப் பணிகளுக்கு இடையே கால அவகாசம் வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டித்தருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை வைப்பது என உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கிய நிர்வாகிகள் தணிகாசலம், உமா, பாரதி, இளம் வழுதி, விக்னேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி. தமிழ்நாடு அரசு எதிராக தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். திட்டறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து அதிர்ச்சி அளிக்கிறது. காவிரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடகம் கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி மௌனமாக இருந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மேகதாது அணை திட்டம் எந்த வகையிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடாது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க நவம்பர் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கோவை வருகிறார் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.